ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனிங் பார்க்குறோம். 23,036.60 அப்படின்றது ஓப்பனிங். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுக்கிறோம் அப்படின்னா 2350 வந்து எடுப்போம். ஸோ 50 உன்னோட கால் ஆப்ஷன் உன்னோட பிஇபியை சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா ஹையர் ப்ரைஸஸ் நோக்கி ட்ராவல் பண்ணணும். ஸோ புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா அதை விட லோவர் ப்ரைஸஸ் நோக்கி ஸ்பாட் வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ இதுதான் சிம்பிள் வே. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 50 கால் புட் வந்து எடுக்கிறோம். ஸோ 50 கால் புட்டுக்கான பிஇபி என்ன அப்படின்னா 88.70 அப்படின்றது பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ அது காலுக்கும் அண்ட் புட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் வந்து பொதுவான லெவல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவன் பிலோவில் தான் இருக்கான், பட் இவன் கரெக்டாக ரெசிஸ்டண்ட் எடுத்துகிட்ருக்கான். ஸோ போய் இவனை வந்து பை அடிக்க முடியுமா அப்படின்னா ஸோ பை அடிக்க முடியாது பிளைண்டாக. பட் இவன் ரெசிஸ்டண்ட் எடுக்கிறான் அப்படின்னும் போது ஸோ இந்த ரெசிஸ்டண்ட் எடுக்கிறது இதை விட்டு லோவர் ப்ரைஸஸை வச்சு ட்ராவல் பண்ணுறது இந்த ப்ரீமியத்தை மட்டும் வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்பாட் 2350க்கு மேலே நிற்கணும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. எது அப்படின்னா 2350 புட் ஆப்ஷன் அவனோட பிஇபியை லூஸ் பண்ணி கீழே போகிறது ஸ்பாட் 2350க்கு மேலே நிற்கணும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை வச்சு அப்ரோச் பண்ணி நீங்கள் அதில் வந்து என்ட்ரி எடுத்துக்க முடியும். ஸோ ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை அப்ரோச் பண்ணுறோம்ப்பா அப்படின்னா 23Kவும் 2300 எடுப்போம். ஸோ 23K என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஸோ பிலோ த பிரேக் ஈவன். ஸோ ஃபஸ்ட்டு பார் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் கொடுத்து செகண்ட் பார் வந்து உடச்சி ரீடெஸ்ட் பண்ணுறோம் அவனோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டை. ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ டெஃபினெட்லி எஸ்எல் வந்து கொடுத்துருப்போம். ஸோ கொடுத்தோம் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ எஸ்எல் வந்து கொடுத்தோம். ஸோ இட்ஸ் தி பார்ட் ஆஃப் தி கேம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு எஸ்எல் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நமக்கு இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்தோம். ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எஸ்எல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களோட எஸ்எல் அப்படின்றது ஸோ டெஃபினட்டாக வந்து அடிச்சிருக்காது. ஸோ இவனோட நெக்ஸ்ட் டிபி அப்படின்றது 31 பாயிண்ட்ஸ் அப்படின்னு தெரியும் கம்பல்சரி. ஸோ அதை வந்து நீங்கள் தாராளமாக கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷனாக ஆப்போனண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பர்ஃபார்மராக ரெசிஸ்டன்ட் எடுக்கிறான். ஸோ பிரேக் இவனை லூஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த என்ட்ரி கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11.10. ஸோ 11.10 இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ பிலோ த பிரேக் ஈவன். ஸோ அப்போது ஸ்பாட்டு இந்த சார்ட் வச்சு நீங்கள் என்ன சொல்ல முடியும் 50 வச்சு 50 விட ஹையர் ப்ரைஸஸ் ஸ்பாட் வந்து நிற்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த 100 ஸ்ட்ரைக்கை வச்சு அப்ரோச் பண்ணும்போது ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை பார்க்கும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா இவனும் பிஇபி லூஸ் பண்ணிட்டான் அப்படின்னும்போது ஸ்பாட் டெஃபினெட்லி 100 தாண்டியும் ஹையர் ப்ரைஸஸ் நோக்கி ட்ராவல் பண்ண போகுது அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போது ஆஸ் பர் டேட்டா நமக்கு இன்றைக்கி ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்றதும் தெரியும். ஸோ என்னோடய மேக்ஸ் டார்கெட் 23,200 அப்படின்றதும் நமக்கு பிஃபோர் 10 தெரியும். ஸோ அப்படின்னும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுச்சு அப்படின்னா இன்றைக்கி ஸ்பாட் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டே வந்து எஸ்எல் வந்து கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ லைக்லி ஒரு ட்ரையாங்கிளாக போட்டோம். லோ சைட் பிரேக் அவுட்டு அண்ட் ஆல்சோ டுடே லோவுக்கு கீழே இருக்க லிக்விட்டை கிராபு அந்த பெரிய பார் பார்த்துட்டு செல் அடிச்சவங்களோட எஸ்எல் வந்து எல்லாத்தையும் மேலே இருக்கும், மேலே வந்து வாரியாச்சு. ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்விங் லோ டு ஸ்விங் ஐ வந்து ஃபிபு போடுறீங்க. ஸோ அப்படின்னும்போது ஸோ எக்ஸாக்ட்லி நமக்கு 0.5 டேப் அடிச்சிருக்கு. ஸோ 0.5 டேப் அடித்தோன்னா என்ட்ரி போட போகிறதில்ல. ஸோ ஆஸ் அ கன்ஃபர்மேஷன் கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் போடணும். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் இந்த ஹை உடையும் போது தான் கன்ஃபர்மேஷன். ஸோ பிளாக்குக்கு வரணும் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு வந்து வரணும். ஸோ இங்கே வந்தால் தான் நீங்கள் என்ட்ரி போட முடியும். ஸோ 1 மினிட்டில். ஓகேங்களா? ஸோ லைக்லி இந்த ஹை வயலேட் ஆனதுக்கு இந்த இண்டிகேஷன் பார் வரைக்கும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி போடலாம். ஸோ பட் வந்தாங்கன்னா வரல. ஸோ 5 மினிட்ஸில் பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடம் வந்து வந்திருக்கணும் ஆக்சுவலி. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா
ஹை வந்து வயலேட் பண்ணியாச்சு. அகைன் இன்னொரு ஹை வந்து உடையுது. ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஹை வந்து உடையும் போது வித் இம்பேலன்ஸோடு தான் இங்கே வந்து உடைக்குது. ஸோ அதுக்கு பிளாக்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிளாக்கு. ஸோ இது 50% பாடி கேண்டில் ஆல்சோ. ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் 50% எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ 50% தாராளமாக என்ட்ரி போட்டு ஸோ நீங்கள் இதுக்கு கன்ஃபர்மேஷன் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸோ கரெக்டாக 11:20. ஸோ 11:20க்கு இங்கே இருக்காம். ஸோ கரெக்டாக 11:10க்கு உடையுது. ஓகேங்களா. ஸோ இந்த உடைச்ச ரீட்டர்ஸில் வரும்போது அகைன் வந்து நீங்கள் என்ட்ரி போட்டு எஸ்எல் வந்து எவ்வளோ பாயிண்ட் கொடுக்கணுமோ அது கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து ஹிட்டாக இருக்காது. ஸோ இங்கே நீங்கள் லூஸ் பண்ணது ஸோ டெஃபினட்டாக வந்து இங்கே ரெக்கவர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இங்கேருந்து மேலே போகிறோம் அப்படின்னும் போது லைக்லி இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு டிபி அப்படின்றது நமக்கு 113.70 அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியும். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து மேலே போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டிபி அப்படின்றது 185 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த லெவலில் பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அந்த லெவலில் தான் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ பிக் பிளேயர்ஸ் HNI கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷனாக இங்கே வந்து நமக்கு 23K பிபிஎம் சஸ்டெயின் ஆகுது 11:10க்கு. ஓகேங்களா. ஸோ 11:10க்கு பிரேக் அவுட்டு. ஸோ தென் ரீடெஸ்ட். இந்த ரீடெஸ்ட்டில் நீங்கள் வந்து தாராளமாக என்ட்ரி எடுத்துருக்க முடியும். ஸோ ஆஸ் பர் டேட்டாவும் இன்றைக்கி ஸோ டெஃபினெட்லி மார்க்கெட் ஹையராக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா. ஸோ அப்படின்னும்போது ஸோ நீங்கள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, நார்மலி ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸில் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கான டார்கெட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மினிமம் டிபி வில் பி 0.68. ஸோ இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக அந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஏன்னா அதுதான் நெக்ஸ்ட் டிபி அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன டைம் இது கரெக்டாக வந்து 12:15க்கு வந்து நமக்கு வந்து டிபி வந்து ஹிட் ஆகுது ஆஸ் பர் ஃபிபனாசி. ஸோ இந்த இடத்துல நமக்கு 12:15க்கு சரி ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:15க்கே வந்து நமக்கு இங்கே டிபி வந்து ஹிட் ஆகுது ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸிஸில். ஸோ இவன் பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் ஹிட் ஆகுறது 12:45க்கு வந்து ஹிட் ஆகுது. ஸோ அடுத்தடுத்த டார்கெட் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் பார்த்திங்க அப்படின்னாலும் ஸோ நெக்ஸ்ட் டிபி வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஃபைனல் டிபி 0.69 வந்து ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ நமக்கு இன்னையோட மேக்ஸ் டார்கெட் லாங் சைடில் அப்படின்றது 23,200 அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் 10 நமக்கு தெரியும். ஸோ என்ன கரெக்ஷன் கொடுத்தாலும் என்ன இன்டியூஸ்மெண்ட் கொடுத்தாலும் ஸோ ஈவன் இந்த ஹைவர் செக் கேண்டிலோட லோ எடுக்கும்போது நீ இங்கே கூட தாராளமாக என்ட்ரி எடுத்துருக்க முடியும். ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷனாக பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சார்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் 100 பார்க்குறீங்க அப்படின்னா 100 வந்து இந்த இடத்துல உன்னோட ப்ரீவியஸ் க்ளோஸை லூஸ் பண்ணாமல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சின்ன மூவ் வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். அஸ் அ ஸ்கேல்பராக பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே என்ன பண்ணுது அவனோட ப்ரீவியஸ் லோக்கு கீழே லூஸ் பண்ணி அகைன் வந்து சஸ்டெயின் பண்ணுறான். ஸோ சஸ்டெயின் பண்ணும்போது கரெக்டாக 3 o'clock ஓகேங்களா சாரி 13. ஸோ 13க்கு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா பிரேக் கொடுத்து ரீடெஸ்ட் வந்து கொடுக்குது. ஸோ இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2300. ஸோ ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா 2300. ஸோ இங்கேருந்து போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் பிபி தான் டிபின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அண்ட் ஆல்சோ இவனும் வந்து லூஸ் பண்ணிவிட்டு அந்த 13க்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அரௌண்ட் 26 rupeesல இருக்குது. ஓகேங்களா. ஸோ 13 ஸோ 25ல் இருக்குது. ஸோ 13ல் இவனும் வந்து பார்த்திங்கன்னா 20 rupeesல வந்து மறுபடியும் வந்து மேலே போயிருக்கான். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து ஒரு ஸ்கேல்பிங் வந்து பண்ணியிருக்க முடியும். ஏன்னா நமக்கு 23 விட ஹையர் ப்ரைஸஸ் தான் போகணும். ஸோ 2300 ஹையர் ப்ரைஸஸ் நிஃப்டி வந்து ட்ராவல் பண்ணணும் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் போது நீங்கள் 50 எடுத்திருந்தாலும் ஓகே, ஸோ ஆர்எல்ஸ் 100 எடுத்திருந்தாலும் ஓகே. ஸோ இன்கேஸ் நீங்களும் இதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸ் 24 மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 299. ஸோ லிமிட்டெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ளஸ் லைவ் டவுட் கிளியரிங் செஷன் ப்ளஸ் லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் கொண்டு வர எல்லா கண்டென்ட்டும் வந்து 100% ஃப்ரீயாக தான் கொடுப்போம். ஸோ நோ மோர் ஹிடன் சார்ஜஸ். ஸோ தமிழ்நாட்டில் யாராவது பண்ணுறாங்களா அப்படின்னா ஸோ அது வந்து மிகப்பெரிய கேள்வி தான். பட் நம்ம பண்ணுறோம்.
ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்றவங்க ஸோ ஆஃபரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.